கேள். காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் ஆகியவை எண்ணியத்தில் படைக்கிறார். நான் வறுமையாக இருந்தால்தான் நீங்கள் இருந்த வாழ்க்கை வாழ முடியும். என்றால் நான் உனக்கு சுத்தமான காற்று, நீர், உணவை தருகிறேன். ஆனால் நீயோ நிலம், காற்று அனைத்துமே மாற்றி செய்கிறாய். மரத்தை வெட்டி எண்ணெய் சூடாக்கினாய், காற்றை அழித்து மகிழ்ந்தாய், விவசாயிகளால் மண்வளத்தை கெடுத்தாய். நான் பொருளின் சின்னமாக இருப்பதால் தான் நீயும் பல பாதத்தை செய்தாய். இன்னும் செய்கை தாங்க முடியாமல் நானும் பல அவதாரத்தை புரியாதாய் வெள்ள கஷ்டமாட்டேன். இருப்பினும் நீ எதையும் கண்டுகொள்ளவில்லை. நான் உலகம் தெரிவிக்க உன் தலைமுறை வாழ இனியாவது அவற்றை நிறுத்து. மரக்கன்றுகளில் நீ நட்டால் மட்டுமே மழையை தருவேன். ஒன்றை மட்டும் நிழலில் கொள். நான் வாழ்வதோடு மட்டுமே நீ வாழ முடியும். புரிஞ்சிருக்கும் நான் யார் என்று. நான் தான் உங்கள் அன்னை. என்னை வாழ்வர்கள் நீங்களும் நடுவுடன் வாழ்ங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீரை வினா, நிலத்தை வினா, உயிர்களை விழுங்குமோன் உனக்கு விடை கிடைக்கணும். பிளாஸ்டிக்கே விழுங்காதே, விலக்கிச் செல். வேதியியலின் வழிவந்தவனை, வேதனை தந்தவனை, விழித்திரிந்ததும் பெருக்கம் பூமி அடைகிறது. அதனால் சுருக்கம், நீ வாழ வழி செய்தவன் நீயோ உன் வாயின் வழியோ. எங்கள் சாவின் விதி செய்தாய், இனி உன்னை தடை செய்வோம். உன் அழிவிற்கு ஒரு விடை கொடுப்போம்.